உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அய்யனார் துணையை பொறுத்த வரைக்கும் என்னதான் வந்துட்டு நிலா சோழனை விட்டு நான் விலகி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் அவங்க பண்ணினாலும் கடைசியில் சோழன் வந்துட்டு அவங்கள புரிஞ்சுக்க வச்சு தான் மாற்ற போகிறாரு. அவங்க ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே வந்துட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுங்க. சரி, இப்போ கதைப்படி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்துட்டு ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சோடனே நம்ம லாயரை பார்க்க போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க இல்லையா, கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க. ஸோ இவங்களும் அங்கே போய் மீட் பண்ண போகிறாங்க. டேரெக்டாக லாயர்கிட்ட போய் உட்காந்துடுறாங்க. ஸோ அப்போ அவங்க கேட்குறாங்க, எப்படி உங்கள் மேரேஜ் நடந்தது? லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா, இல்லை எதனால நீங்கள் வந்து பிரிய விருப்பப்படுறீங்க, எத்தனை மாதம் ஆகுது, இதெல்லாம் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே கல்யாணம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத நிலா வந்து சொல்ல மாட்டேன்றாங்க. பட் எங்களோட கல்யாணம் வந்துட்டு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நடந்துருச்சு, இப்போ வந்து எங்களுக்கு சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக எந்த ரீசனுமே இல்லை, அதனால நாங்கள் வந்துட்டு பிரியணும்னு விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை பேச விடாமல் எல்லாமே நிலாவே தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு லாயர் கவனிக்கிறாங்க. ஏமா பிரியறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லணும், கோர்ட்டுக்கு போனாலும் அங்கேயும் கேட்பாங்க, அங்கே ரீசன் சொல்லலை அப்படின்னாலும் என்கிட்டையாவது சொல்லணும்ல, ரீசன் என்னன்னு சொன்னால் தான் பண்ண முடியும் அப்படின்னோட ரெண்டு பேரும் சைலண்ட்டாக இருக்கிறதுனால சோழன் கிட்ட நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்கள், நான் நிலா கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இவங்க கிட்ட கேட்டுட்டு இதே டீட்டெயில்ஸே கேட்டுட்டு இவங்களை வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு சோழனை வர சொல்கிறாங்க. ஸோ இவங்க வெளியில் போய் என்ன சொல்கிறாங்க, என்னங்க முடிஞ்சிருச்சா, என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போது நிலா சொல்கிறாங்க, உள்ளே வந்து இதெல்லாம் கேட்டாங்க, ஆனால் நீங்கள் கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லாதீங்க, நானும் சொல்லலை, பிரியணும்னு மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க, டிவோர்ஸ் எங்களுக்கு வேணும், தனித்தனியாக நாங்கள் தரமாட்டோம் அப்படி இப்படி சொன்னால் தானே இதாகும், ஏதாவது காரணம் இருந்தால் தானே ஆகும், ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டு போனோன்னா சீக்கிரமாக கொடுத்துருவாங்க, அதனால் நீங்கள் இந்த மாதிரியே சொல்லிடுங்கன்னு இவங்க எல்லாமே சொல்லி கொடுத்து உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ உள்ளே போய் உட்கார்ந்த உடனே லாயர் பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன தாங்க நடக்குது, அவங்க வந்துட்டு டிவோர்ஸ் கேட்குறாங்களே, உங்களுக்கு என்ன, எப்படி தான் உங்கள் கல்யாணம் நடந்துச்சு, என்ன காரணம்னு சொல்லுங்கள், அவங்க காரணமே இல்லைன்னு சொல்கிறாங்களே, காரணம் இல்லாமல் பிரியறதுக்குன்னா எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு சோழன் சொல்கிறாரு, எங்கள் கல்யாணம் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்தது தான், ஆனால் எனக்கு வந்து அவங்கள பிடிச்சிருக்கு, நான் வந்துட்டு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அவங்க தான் கேட்குறாங்க, அவங்க இப்போ என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்லிடுறாரு. ஸோ இதை பார்த்த உடனே லாயருக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம், உங்களுக்கு வந்துட்டு ஆனால் கொடுக்க விருப்பம் இல்லைல்ல அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் எனக்கு வந்துட்டு அவங்க கூட வாழணும்னு தான் ஆசையாக இருக்குது, நான் அவங்கள நல்லா பார்த்துப்பேங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. ஸோ இதுக்கு அவங்க ரீசனுமே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறனால லாயர் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஸோ இதை முடிச்சுட்டு நான் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவங்க வெளியே வந்துட்டு ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ கேமராமேன் எல்லாருமே நின்று பேட்டி எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் வந்ததுனால இவங்கள பிடிச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் யார், இவங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னோன்னே இவங்க என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஒய்ஃபா, நியூ மேரிட் மாதிரி கப்பல் மாதிரியே இருக்கீங்களே, பார்க்குறதுக்கு ரொம்ப யங்காக இருக்கீங்க அப்படிலாம் பேசிட்டு இப்போ வந்து நாங்கள் ஒரு இது மாதிரி வச்சிட்ருக்கோம், கான்டாக்ட்ஸ் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்துட்டு உங்கள் ரெண்டு பேரில் யார் யார் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம், யார் பெஸ்ட்டு கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் கொஞ்சம் கேள்வி கேட்கலாமா அப்படின்னோடனே ரெண்டு பேரும் முழிக்கிறாங்க. பயப்படாதீங்க, ரொம்ப பெரிய கொஸ்டின்லாம் இல்லை, சாதாரணமாக தான், ஒரு 10 கேள்வி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொன்ன உடனே சோழன் கிட்ட ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, உங்கள் ஒய்ஃபுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நிலா என்ன நினைக்கிறாங்க, சோழனுக்கு என்ன தெரிய போகுது, எப்படின்னு தப்பாக தான் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. ப்ளூ கலர் அப்படின்னு சொன்ன உடனே நிலாவுக்கு ஷாக் ஆகுது, எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அப்படிங்களா, உங்களுக்கு பிடிச்சது ப்ளூ கலர் தானா அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்றாங்க. அடுத்ததாக அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சாப்பாடு எல்லா சாப்பாடுமே நல்லா சாப்பிடுவாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னோடனே அப்போயும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. உண்மையா அப்படின்னு கேட்ட உடனே ஆமாம் எனக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க. எல்லாத்துக்குமே அவர் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க யோசிக்கிறாங்க, எப்படி இவ்வளோ கரெக்டாக நமக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவர் உடனே கேமராமேன் அந்த அவங்களாம் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஸோ பேட்டி எடுக்கிறவர் வந்துட்டு நீங்கள் ரொம்பவும் டாப் டு பாட்டம் உங்கள் ஒய்ஃபை பற்றி புரிஞ்சு வச்சுருக்கீங்க, இப்போ அதே மாதிரி உங்கள் ஒய்ஃபும் இருக்காங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க, உங்கள் ஹஸ்பண்ட்க்கு பிடிச்ச கலர் என்ன அப்படின்னு சொன்னோடனே அவர் இப்படி யோசிச்சுட்டு ரெட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் என்ன சொல்கிறாரு, இல்லை எனக்கு பிளாக் தான் பிடிக்கும், ரீசெண்டாக ஒரு ரெட் கலர் ஷர்ட் எடுத்து கொடுத்தாங்களா, அது பிடிச்சிருக்குன்னு சொன்னனால அவங்க ரெட்டுன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மேனேஜ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு அடுத்ததாக என்ன சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை எனக்கு மட்டன் தான் பிடிக்கும், மட்டன் இப்போ வீட்டில் வாங்குறதே இல்லையா, ரொம்ப ரேராக தான் எடுக்கிறோம், இவங்க வந்ததுலேருந்து அவ்வளோவா சமைக்கலை, அதனால அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க சொன்ன உடனே அவர் புரிஞ்சுக்கிறாரு. பார்த்தீங்களா
சரிங்களா? உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் தான் பெஸ்ட்டு கப்புள். இது வரைக்கும் வந்ததுலேயே யாருமே சரியாக ஆன்சர் பண்ணலை, நீங்கள் தான் பெஸ்ட்டு கப்புள், உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பொக்கே கொடுக்குறாங்க. ஸோ அந்த பொக்கேவை வாங்கி வச்சுட்டு வராங்க. ஆமாம், பெஸ்ட்டு கப்புலாம் பெஸ்ட்டு கப்புள், நம்ம இப்போ தான் டிவோர்ஸே அப்ளை பண்ணிட்டு வரோம், இதில் பெஸ்ட்டு கப்புள்னு வேறு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பூவை பிச்சு அந்த பொக்கே வந்துட்டு ஃபுல்லாக ரெட் ரோஸோடு கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு அவங்க பிச்சு போட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு லவ் அந்த ஒரு இதே அவங்களுக்கு இல்லை. ஸோ பிச்சு போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கும்போது இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. திரும்ப சோழனை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னோடனே, அண்ணா நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேனே, நான் சொல்லிட்டேன், எனக்கு வந்துட்டு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லைங்கிற மாதிரி லாயர்கிட்டே சொல்லிட்டேனே, இது வந்து நிலாவுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே, சரி விட எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, எதுக்கும் டைம் கொடுப்பாங்கடா, உடனே எல்லாம் பண்ண மாட்டாங்க, நீ எதுவும் கவலை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி. அப்பா இப்போவாது ஒரு நல்ல வார்த்தை சொன்னியே அப்படிங்கிற மாதிரி சோழன் வந்து சேரன் கிட்ட சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான அப்கமிங் எபிசோட்ஸ் தான் வரப்போகுது. இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.